நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாயாப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாயாப்போட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக போய்க் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு நாள் நீ எதிர்பார்க்காத பல விஷயங்களை சந்தித்திருக்கலாம். இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று தாங்க முடியாத கஷ்டங்கள் நம் வாழ்க்கையில் நடந்திருக்கும். இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டி இருக்கும் பொழுது இதற்கு ஒரு தீர்வே இல்லையா? யாரிடமாவது என் விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? யார் மூலமாவது நம் பிரச்சனைகளுக்கு சாதகமான முடிவு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து ஏங்கி தவித்திருப்போம். இது போன்ற இக்கட்டான சூழ்நிலைகளில் நம் மனது பாரமாக இருக்கும் பொழுது நாம் நன்றாக கவனித்து பார்த்தால் நம் சாயப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மை பார்க்க வந்திருப்பார். நான் நடந்து செல்லும் பொழுது ஏதாவது ஒரு வண்டியில் சாயப்பா தன் உருவ படத்தை காண்பித்து உனக்கு நான் இருக்கின்றேன் என்று அவரின் கண்களில் நம்மிடம் பேசியிருக்கும். வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பதிவின் மூலம் நம் கஷ்டங்களுக்கான தீர்வை கூறுவார். அதில் ஏதாவது ஒரு வாசகம் நிச்சயம் நம் கேள்விகளுக்கு பதிலாக அமைந்திருக்கும். அந்த வினாடி நம் மனதுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இதுதான் நம் சாயப்பா நான் எதுவுமே கேட்கவில்லை என்றாலும் நமக்கு எது தேவையோ அதை அறிந்து கொண்டு அதை எப்போது செய்ய வேண்டுமோ அப்போது செய்து தருவார். என் அன்பு குழந்தையே, சூழ்நிலைகள் உன்னை பயப்படுத்துகிறது. நீ கனவிலும் கூட எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று பதட்டமாக இருக்கிறாய். சூழ்நிலைகளால் இப்பொழுது உனக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாற்றி அமைப்பேன். நம்பிக்கையோடு இரு. விதி உனக்கு சொந்தமான பொருளை வலுக்கட்டாயமாக உன் கைகளில் இருந்து பறித்து இருக்கலாம். அதில் மனிதர்கள் சதியும் செய்திருக்கலாம். இது நிரந்தரம் அல்ல. உன் கண்ணீருக்கு ஆளானவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். உன் கஷ்டங்களை என் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு நீ தைரியமாக இரு. உனக்கு எதிராக எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை சூழ்ச்சிகள் நடந்தாலும் எனக்கு என் சாயப்பா இருக்கிறார், எனக்கென்ன கவலை என்று கர்வமாக நட. இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த எல்லா விதமான கஷ்டங்களையும் ஒரே நிமிடத்தில் தீர்த்து வைப்பேன். உனக்கு சூழ்ச்சி செய்பவர்களை ஆடவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீ போர்க்களத்தில் நிராயுதபாணியாக நிற்கின்றாய். ஒன்றை மட்டும் நினைவில் கொள், நீ நிராயுதபாணியாக இல்லை. உன் கையில் சாயப்பா எனும் பிரம்மாஸ்திரம் இருக்கிறது. பிறகு ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? இந்த யுத்த களத்தில் பூரண வெற்றி அடைய போவது நீதான் என்பதை மறந்து விடாதே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நடப்பதை வேடிக்கை மட்டும் பார். பொறுமையும் நம்பிக்கையும் உனக்கான வெற்றியை தேடித்தரும். மனம் தளர்ந்து விடாதே. என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. உனக்கு என் அற்புதத்தை நிகழ்த்தியே தீருவேன். நிகழ்காலம் யாருக்கு வேண்டுமானாலும் சாதகமாகலாம். ஆனால் எதிர்காலத்தையே உனக்கு சாதகமாக மாற்றியே தீருவேன். என்னை நம்பு. ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.